அவனை அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு, கூப்பிடு. சரி அண்ணா. போ. வீந்தாரை கண்டார் மனதுக்குள் செய்திக்கும். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யாரு அண்ணனாவா? அண்ணா அஞ்சாத சிங்கத்தை பார்த்து யாரு அண்ணனா கேக்குற? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. போயா வரமுல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவேல என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோவில் நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சா சிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலேயே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா? அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோ ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேணா. உன்ன என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்கடா பாத்துக்கிறடா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கேன் நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். இருங்க இருங்க. என்ன மறந்துட்டேன். என்ன வடை ஸ்வீட்லாம் நீ வீட்ல செஞ்சியா? பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அந்த அக்கா கொடுத்தாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரரு பெரிய அரசியல்வாதியா, எம்எல்ஏக்கு பிஏவா. அவங்க வீட்ல இல்லாதது எதுவுமே இல்லைங்க. 2 டிவி, 2 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ எல்லாம் 2 இருக்கு. சரி, இப்ப என்ன இதுக்கு? இல்ல, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரா. சாமத்தியமா எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அவன் அரசியல்வாதிடி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. ஏமாத்தி படிக்கிறவனுக்கு படிப்பதுக்குடி. ஆமா, உங்களுக்கு சாமத்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? ஏய் தோபார், அடுத்த வீட்டு நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. ச்சே, இனிமே சாப்பிட்டு கூட முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி ஏன் கீழே வந்து படுத்துட்ட? பின்ன நான் என்ன சொல்லிட்டேன்னு சாப்பாட்டுல பாதியில எழுந்து வந்துட்டேன். இதோ பாருமா, அடுத்த வீட்டுல 1000 இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இதோ பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். எங்க நான் என்னமா அக்கம் பக்கத்தை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்ட மாதிரில பேசுறீங்க? என் கைய பாருங்க, அம்மில அரிச்சு பாருங்க, புண்ணா போச்சு. அதுக்காக எனக்கு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்னா இட்லி கண்ட கல்ல ஆட்டி ஆட்டி நெஞ்செல்லாம் வலிக்குது. அதுக்காக எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்னா ஏதோ நமக்குன்னு ஒரு காலம் வருமே நினைச்சுக்கிட்டு மனசுல எல்லாத்தையும் போட்டு புளிக்கிட்டு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். லக்ஷ்மி, என்னம்மா அழுதுகிட்டு? லக்ஷ்மி, இதோ பாருமா, இதோ பாரு, எனக்கு மட்டும் நீ படுற கஷ்டம் புரியாமையா இருக்கு. எனக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும்னு ஆசை. என்ன பண்றது, சம்பாதிக்கிறதெல்லாம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்க. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்ற? கவலைப்படாத, அடுத்த மாசம் கண்டிப்பா எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நீ கேட்கறதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி தந்துடுறேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, நல்ல சமாதானமா பேச கத்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது, என்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க பணத்தால சாதிக்க முடியலனாலும் அப்படி இப்படி பேசித்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தூங்குறாங்க. லைட்
இது வேறயா? கொடுங்கண்ணே. என்னண்ணே? என்னண்ணே 2 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கண்ணே. நான் ஒரு அரசியல்வாதி, நானே இந்த ஏரியாவுல இன்னும் வசூல ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? தேங்க்யூ. ஏய் வடங்க. இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? தெரியலையே. சரி வா, அவன்கிட்ட வசூல் பண்ணுவோம். வேணாப்பா, அவன் ரொம்ப விவரமா ஆளு. வந்த அன்னைக்கு என்ன கை வச்சுட்டான். வேணா நீ போ, நான் போய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாடா, நான் பாத்துக்கிறேன். ஏன் கூப்பிட்டீங்க? அங்க என்னடா பண்றீங்க? வசூல் பண்றான். டேய், அது தெரியுதுடா, எதுக்கு பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். இங்க குடியிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுநல சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா, அவர்தான் எங்க தலைவர். பேரு வள்ளுவர் தாசன். இதுக்கு முன்னால தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவரா இருந்தாரு. சரி ஒத்துரா. யார் அந்த காவி துண்டு போட்டு நிக்கிறானே அவனா? அது காவி கலர் இல்லைங்க, சிவப்பு கலர். எத்தனை கட்சியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சியை நாங்க உடைச்சிருக்கோம், எத்தனை கலர் நாங்க மாத்திருக்கோம். கலரை பத்தி என்கிட்ட நீ பேசுற? போடா. டேய், அது ஏன் ஓடுறா? படுவா, அங்க போய் உட்கார். இந்தாங்க, இது சரியில்லை. ஏங்க நடிச்சீங்க? டேய் நாயே, நீ ரொம்ப ஓவரா பேசுற. போடா. டேய் பெரியவரே, வாங்க. என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் அப்படித்தான் சுய வேலை வாய்ப்பு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சு பொம்பளைகளை கவர் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு மூலையில சங்கத்தை ஆரம்பிச்சு உண்டியல் குலுக்கிட்டு இருக்கிற. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் அரசியல்வாதின்னு ஒருத்தர் எதுக்கியா இருக்கிறது? அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? தம்பி, நம்ம ஏரியாவில் லைட் சரியா எரிய மாட்டேங்குது, கொசுக்கடி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ தடவை கவர்மெண்ட்டுக்கு பற்றி எழுதி போட்டோம். அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறைகளை நாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு பாக்குறோம். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சியை பிடிக்கிறது எங்க எண்ணம் இல்லைங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்ணறதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேரலப்பா. இந்த ஏரியாவை நல்லது பண்ணுங்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்திருக்கோம். இதை பாரு, நான் கோயிலுக்கு போறது ஹிந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டியன், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மத்த நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்கும்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனையை தான் கவனிப்போம். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணீங்களே, மொத்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துங்க. மருகவேண்டி, என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்றது இருக்கட்டும், முதல்ல நீ குடியிருப்பு இல்லாத சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கு வழியப்பாரு. டேய், என்ன போடலங்க சங்கம், அந்த சங்கத்துல நான் சேரணும். சேரலன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வராது, பால் வராது, ரேஷன் வராது, கரண்ட் வராது. மொத்தத்துல நீ இந்த தெருவுல குடியிருக்க முடியாது. மார்னிங் சார். மார்னிங். அட, ஏதியா ஸ்கூட்டர்லாம் வாங்கிட்ட? ஆமா சார், நம்ம ஸ்கூட்டர் தான் சார். நேத்து ஒரு பெரிய பார்ட்டிங்க வந்தது. 5 லட்சம் ரூபாய் பில்ல அட்ஜஸ்ட் பண்ணோம். மேனேஜருக்கு ஒரு கார் கிடைச்சது, எனக்கு இந்த ஸ்கூட்டர் கிடைச்சது. நீங்க கொஞ்சம் ஒத்து போயிருந்தீங்களா உங்களுக்கு பைக்கு கிடைச்சிருக்கும். நீங்க ஒரு பழக தெரியாத ஆளு சார். ஐயோ, எனக்கு அதுக்கே அந்த குறுக்கு வழியெல்லாம். டிகிரி முடிச்சிட்டு கெமிக்கல் சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டுக்கு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கேன். எப்படியும் அடுத்த மாசம் ப்ரொமோஷன் வரப்போகுது. சூப்பரிண்டென்ட் ஆயிட்டா நானே வாங்கிட்டு போறேன். என்னது, சூப்பரண்ட் போஸ்டா? உங்களை நினைச்சாவே பரிதாபமா இருக்கு சார் எனக்கு. ஐயோ, என்ன எப்படி சொல்ற? சூப்பரண்ட் போஸ்ட்டுக்கு ஆளு போட்டு 2 நாள் ஆச்சு சார். இது தெரியாதா உங்களுக்கு? யோ, நான் தானே சீனியர், என்னை விட்டு வேற ஆளை எப்படியா போட முடியும்? அதான் அந்த மேனேஜர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் சார், நீங்க மேலதிகாரின்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாமா? நான் தான் சார் இந்த ஆபீஸ்ல சீனியர். என்ன விட்டுட்டு இன்னொரு எப்படி சார் ப்ரமோஷன் போட்டு விட்டுக்கலாம்? தம்பி சிவராமா, நீ கேட்கறது நியாயமானது, எனக்கும் புரியுது. ஆனா மேல இருக்கிற மந்திரிகளுக்கு புரியலையப்பா. கட்சிக்காரர்கள்ட்ட காசை வாங்கிட்டு போட்டு கொடுத்துறாங்க. என்னப்பா பண்ண? இது என்ன சார் பெரிய மந்திரிங்க? நான் இதுக்காக பரிச்சை எழுதிட்டு 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்ப நான் பைத்தியக்காரனா? அப்புறம் எதுக்கு சார் இவங்க புடிக்கிறதுக்கு பரிச்சை வைக்கிறானுங்க? சிவராமா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இன்னைக்கு இதாப்பா நடந்துட்டு இருக்கு. என் டேபிள தட்டுறதுனால என்னப்பா புண்ணியம்? என்ன சார் இது? அவங்க பணம் சம்பாதிக்க என் வாழ்க்கை தான் கிடைச்சது. புறம்போக்கு பசங்க சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்குதுங்களேன்னு பாக்குறேன். இல்லைன்னா ஒவ்வொருத்தையும் குதிரை ஜெயிலுக்கு போயிடுவேன் சார். கொள்ள மாதிரி பசங்க. இந்தாங்க. அங்க வை.
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. அப்பா, அம்மா என்னையும் அக்காவையும் கான்வென்ட்ல சேர்க்க பாறை வாங்கிட்டு வந்திருக்காங்க. கான்வென்ட்டா? ஆமாங்க, இந்த வருஷத்துல இருந்து பசங்களை கான்வென்ட்ல சேர்க்கலான்னு தான் இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். என்ன விளையாடுறியா? அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம டிவி வாங்கினேன், வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன். இன்னைக்கு வருஷத்துக்கு குழந்தைகளை கான்வென்ட்ல சேர்க்கணும்னு ஃபார்ம் வாங்கிட்டு வந்து நிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? கான்வென்ட்ல சேர்த்தா சாதாரணமான விஷயமா? என்கிட்ட இருக்க 5000 10,000. ஏன் இப்ப படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் என்னாச்சு? என்னாச்சுங்கிற? ஆமா, பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க தான் மெச்சுக்கணும். 2 வருஷமா படிக்குது, இன்னும் ஏபிசிடி கூட சரியா வரல. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் செவரி இருந்து 4-5 பசங்களுக்கு வேற அடிபட்டுடுச்சு. அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடம் பொறுப்பு இல்லாம நடத்துறாங்க. இனிமே அந்த ஸ்கூலை நம்பி என் பசங்களை அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன ஆனாலும் சரி, இவங்களை கான்வென்ட்ல சேர்க்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்டா? பணம் ஏது? ப்ரமோஷன் வரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதே அந்த புறம்போக்கு பசங்க பணத்தை வாங்கிட்டு வேற எடுக்க போட்டு கொடுத்தானுங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? கொள்ள தான் அடிக்கணும். ஏங்க, ப்ரமோஷன் வரலங்கிறதுக்காக பிள்ளைங்க படிப்பை வீணாக்க முடியுமா? இதெல்லாம் கால காலத்துல செய்யணுங்க. இந்த பாருங்க, நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைங்க அதை விட பெருசா வரணும்னு அக்கறை வேண்டாம். இந்த காலத்துல கூலி வேலை செய்யறவங்க கூட தான் பிள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. ஏய், அக்கம் பக்கத்தை பத்தி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்ப நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த பார், இதுங்களுக்கு படிப்பே இல்லைனாலும் சரி, என்னால கடன் வாங்கி எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஏன் இந்த குழந்தைகளை பெத்துக்கிட்டீங்க? அதுக்காக விஷயத்துக்கு ஆட சொல்றியா? அது முடியாது. முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, விட்டுடுங்க. 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துச்சா? அப்ப நீயே படிக்க வச்சுடி, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. அப்ப நான் இதுக்கு இங்க புடிச்சேங்க. ச்சே. அம்மா, பக்கத்து வீட்டு ரஞ்சித்துக்கு ஸ்கூல் ஷூ டை எல்லாம் வாங்கிட்டாங்க. அது எனக்கு எப்பமா வாங்கி தரப்போறா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். பேசாம தூங்க. ஏக்கா, பணம் கேட்டியே, டீ கடை நாட்டாருக்கிட்ட 400 ரூபாய் கேட்டிருக்கேன். 10 வட்டியா? 10 வட்டியா? என்னக்கா நீ, அவன் 20 வட்டி கொடுக்கறான். ஆத்திர அவசரத்துக்கு நான் எல்லாம் அப்படித்தான் வாங்குவேன். இல்லாததுக்கு என்ன பண்றது? வட்டிக்கு வாங்கிட்டு அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்கறது? என் வீட்டுக்காரர் இன்னைக்குதான் வேலை விஷயமா போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். பத்மா, இந்தாமா, இந்த பணத்தை அவகிட்ட கொடு. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. எங்கயா? பிராந்தி கடையில கணக்கு எழுதுற வேலை. என்னது, பிராந்தி கடையில வேலையா? ஏண்டி, ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப மறுபடியும் சாராய கடையில வேலை பார்த்து வம்ப விலைக்கு வாங்கணுமா? இந்த வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தூக்கி போடுச்சல. பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வேற நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கலாம். ஆமா, வேற நல்ல வேலையை அப்பா வச்சு காத்துட்டு இருக்கான். ஏமா, ஹஸ்பண்ட் அவனுக்கு வேற நல்ல வேலை போட்டு விடுமா? இது எனக்கு சாராய கடை வேலைன்னு தெரியாது. நான் என்ன கிடைச்சிருக்கேன், அங்கே ஓயிட்டு இருக்க போறேன். பழைய வேலை கிடைச்சோன்னே தூக்கி போட்டு போறேன். பெருசா பேசுறாளவா? கிடைச்ச இந்த வேலையை விட்டு புள்ள வீட்டுல பட்டி போட சொல்றாளவா? சரி விடுங்கண்ணா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க போங்க. என்னக்கா நீ, அண்ணன் தான் நல்ல வேலை கிடைச்சா இதை விட்டுறேன்னு சொல்றாருல, அதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு. இத பாருக்கா, சும்மா அவ சொன்னா இவ சொன்னான்னு கிடைச்ச வேலையை விட்டுற சொல்லாத. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 2 குழந்தைகளை வச்சுட்டு நீ என்னக்கா பண்ணுவ? சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம ஆகிற வேலையை பாரு. சரியா, பழைய கடையெல்லாம் பார்க்க சொன்னது. உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை மட்டும் பாரியா. அது எப்படிங்க வருஷ கணக்குன்னு வந்தா நானும் பதில் சொல்லணும்? யோ, புரியாதா இருக்கே. இங்க வாயா. எம்எல்ஏ ஃப்ரெண்ட் மருகவண்டி ஐயா இருக்காரு, அவர் சொல்லித்தான் அதெல்லாம் செய்யறேன். பார், ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன், வாங்கிட்டு கண்டுக்காம போயிடு. பணம் எல்லாம் எனக்கு வேணாம் சார். முதலாளி எனக்கு சம்பளம் தராரு, நான் அவருக்கு நாணயமா இருந்துக்கணும். யோ, நாணயமெல்லாம் பாத்துனா நீங்க வேலை செய்ய முடியாது. ஏன் உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா நாயங்களா? நீங்க திருடி திங்கிறது இல்லாம ஒழுங்கா இருக்கிற அவனையும் கெடுக்குறீங்களா? ஐயா, மருகவண்டி ஐயா தான் அடிக்கடி வந்து பணத்தை வாங்கிட்டு அப்படி எழுது இப்படி எழுது சொல்றாரு. நான் என்னையா பண்ணட்டும்? ஓ, இதுல கூட்டு சதி வேறையா? ஐய், போடா வெளிய, போ வெளிய, இழுத்துட்டு போயா அவனை, போய போயிடுறா வெளிய. நன்றி கெட்ட நாயங்க. ஐயா, மருகபாண்டி ஐயா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ஐயா. யோ, எனக்கு தெரியாதா? சும்மாரியா, சின்ன வயசுல இருந்து பழகி தொலைச்சிட்டேன். அப்ப
வரேன் தம்பி. இதான் சார் நம்ம வீடு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே சார்? ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறேன். வரேன். வாங்க சார். வாங்க சார், உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். சரி சரி. லட்சுமி, இது வரேங்க. சார் இது என் ஒய்ஃப், இது என் பசங்க, எங்க முதலாளி. வாமா. அம்மாமா, நீ எதுவும் செய்ய வேணாம், நான் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டா. படிக்கிறீங்களா? டேய் கிருஷ்ணா, அந்த பொட்டியை கொண்டா. என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட்ல 10 வருஷமா வேலை பார்த்தேன்னு சொன்னாரு. வீட்டுல ஒரு பொருளையும் காணுமே. வாங்கின சம்பளம் வர்றதுக்கும் போறதுக்குமே சரியா இருந்துச்சு சார். சரியான பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறப்பா. நீ போய் வண்டி ஆண்டாரு. இந்தாமா, இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கி போடு. ஐயோ எதுக்குங்க? நீங்க தான் மாசம் மாசம் சம்பளம் கொடுங்க. பரவாயில்ல, வச்சுக்கம்மா. நீ உங்க வீட்டுக்காரர் மாதிரியே இருக்கிறிய. அம்மாடி, இது ஒண்ணு நான் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துடல. உங்க வீட்டுக்காரோட நாணயத்துக்காக கொடுத்தது. தம்பி இருக்கிறார, ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட கிடைச்சிருந்தாருன்னு வச்சுக்க, இவர் இருக்கிற நிலைமையே வேற. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. கூடிய சீக்கிரத்துல நீங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க. இவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஏதோ பிராண்டி கடையில வேலை செய்யறேன்னு இவளுக்கு ரொம்ப வருத்தம். அம்மா, பிராந்தி பிசினஸ் ஒரு தப்பான தொழிலா இருந்தா நான் ஒரு எம்எல்ஏ நானே எடுத்து நடத்துவனா? கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுத்து நடத்த சொல்ற தொழில் மாதிரி உங்க குடும்பம் மாதிரியே 500 குடும்பங்கள் இதுல பிழைக்குது. இது தப்பான தொழிலா இருந்தா அவங்க எல்லாம் இதுக்கு வருவாங்களா? நீ கண்டதை போட்டு குழப்பிக்காத. தம்பியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. பத்மாவா, அப்பா பைக் வாங்கிட்டாரு. அப்பா ஏய் பாத்து விட போறடா. அம்மா, அப்பா பைக் வாங்கிட்டாரு. அப்பா பைக் நம்மள்தாப்பா. ஆமா நம்மள்தான். அப்பா நீ ஒரு வாட்டி உட்கார சுத்தி காமிப்பா. ஒரு தடவை என்னடா 10 தடவை சுத்தி வரலாம். அம்மா, அப்பா புது பைக் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏதுங்க? அம்மா பைக் தாம்மா. அப்பா கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. பத்மா, இது கூட தெரியல பாரு அம்மாக்கு. ஏதுங்க? முதலாளி எனக்கு இந்த பரிசா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஜெனரல் மேனேஜராவும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பா வண்டி சீக்கிரம் எடுங்கப்பா. டேய் நான் தான் ஃபர்ஸ்ட். ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட். நாம நீ பொம்பள உனக்கு எல்லாம் ஓட்டிட்டு இல்லப்பா, நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட். நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் இல்ல. இந்த வண்டியை வாங்குறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். என்னங்க, குழந்தைங்க விட நானா முக்கியம்? பின்ன நீ இல்லாம குழந்தைங்க வந்துச்சு. என்னங்க? பாக்கட்டுமே, நான் என் பொண்ணுட்டு தானே கொஞ்சம்